गजाननम् भूतगणादिसेवितम् कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यम् वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम नमः शुक्र बृहस्पतिभ्यां நம்ம 109வது வகுப்புல நிதி வருவாய் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு நிதி மந்திரி என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். துர்கம் ராஷ்டிரம் கனிம் சேத்தும் வனம் பிரஜம் வணிபதம், இத்தனை விஷயங்களை கவனிக்கணும். இந்த 7 விதங்கள்ல பணம் வரலாம் அப்படின்ட்டு சொன்னவர். துர்கம்னா என்ன விதமான வருமானங்கள், ராஷ்டிரம்னா என்ன விதமான வருமானங்கள் அப்படின்னு சொன்னார். சூத்திரம்னு சில நூல்கள் உண்டு. பிரம்மசூத்திரம், யோக சூத்திரம், பூர்வ மீமாம்சா சூத்திரம், தொல்காப்பியம், நன்னூல், இந்த மாதிரி சூத்திர நூல்கள் நிறைய இருக்கு. இலக்கியங்கள்ல அது ஒரு வகை. சுருங்க சொல்லக்கூடிய நூல்களுக்கு சூத்திரம்னு பேர். கொஞ்சம் ஆத்திச்சூடி மாதிரி, அறஞ்செய்ய விரும்பு, 6வது சினம், அவ்வளவுதான் இருக்கும். ரொம்ப குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றது. ஆனா என்னமோ ஆத்திச்சூடிய சூத்திர நூல் யாரும் சொல்றது இல்லை. ஆனா அதுவும் அந்த வகையில தான் சேர்க்கணும். எப்படியானாலும் a+b² அப்படின்னு ஒரு பெரிய ஃபார்மேட்டை ஒரு ஜெனரல் ஃபார்முக்குள்ள கொண்டு வர்றது
ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தமிழ்ல சூத்திரம் தான் சொல்லுவாங்க. அந்த சூத்திரத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அந்த சூத்திரத்தில் உள்ள வார்த்தைக்கும் விளக்கம் சொல்லணும், தான் என்ன சொன்னாங்களோ அதுக்கும் விளக்கம் சொல்லணும்னு வரும். சோபதானிச்ச வர்ணியந்தே சூத்திரம் சூத்திர விதோ விதுகு அப்படின்ட்டு. பாஷ்யம் விளக்க உரை எழுதுறவங்க தான் எடுத்துக்கொண்ட விஷயத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுக்கணும். அதை விளக்கும் போது தான் ஏதாவது வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தா அதுக்கும் விளக்கம் கொடுக்கணும். அந்த மாதிரி சாணக்கியர் துர்க்கம் ராஷ்டிரம் கனிம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு, இது அடுத்தது இந்த தலைப்புச் செய்திகள் மாதிரி இந்தந்த விஷயங்கள் பத்தி நான் டீட்டெயிலா சொல்ல போறேங்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறார். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். நம்ம இப்ப 4வது இதுல ஹனிஹி அப்படிங்கிற வார்த்தை மூலமா அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கறத சொல்றார். சுவர்ண சுவர்ண ரஜத ரஜத வஜ்ர வஜ்ர மணி மணி முக்தா முக்தா பிரவால பிரவால சங்க சங்க இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே கமா போட்டுக்கலாம். லோக லோக லவண லவண பூமி பூமி பிரஸ்தர பிரஸ்தர ரச ரச தாத்தவஹ தாத்தவ கனிஹி. கனிஹி. அப்புறம் சொன்னேன், தமிழ்ல கனிம வளங்கள் அப்படின்னு பயன்படுத்துறது இந்த கனிம வளங்கள் தான் வந்திருக்கணும். சமஸ்கிருதம் அது கனி, கனனம் அப்படின்னா தோன்றது அப்படின்னு அர்த்தம். முதல் இது சுவர்ண சொல்லியிருக்கிறேன். ஸ்வர்ண சுவர்ண ரெண்டுமே தங்கத்தை குறிக்கிற வார்த்தைகள். ரெண்டு விதமாகவும் பயன்பாட்டுல இருக்குது. சுவர்ணன்னா நல்ல நிறம் வண்ணம் உள்ளது. தங்கத்தினுடைய அந்த ஒளி பொதுவா மங்கிறது இல்லை, அதனுடைய மஞ்சள் ஒளி பொதுவா மங்கிறது இல்லை. அதனால அதுக்கு உலோகங்கள்ல ஒரு தனி இடம் கிடைச்சிருக்கு. இரும்பு துருப்பிடிச்சிரும், செம்பு களிம்பு ஏறிடும், வெள்ளி கருத்துரும். ஆனா தங்கம் ரொம்ப காலத்துக்கு பெரிய மாற்றங்கள் இல்லாம இருக்கும். ராமகிருஷ்ணர் கூட சொல்லுவார், ஒருவர் தங்க பாத்திரமா இருந்தா தினமும் விளக்க வேண்டியது இல்லை, ஆனா செம்பு பாத்திரமா இருந்தா தினமும் புளி போட்டு விளக்கணும். அதனால நம்ம எல்லாம் செம்பு பாத்திரம், அதனால தினமும் ஜபம் நாமம் கடவுள் வழிபாடு இந்த மாதிரி சாதனைகள் பண்ணணும் அப்படிம்பார். அப்புறம் தமிழ்ல பொன்னு பவுனு அப்படி ஒரு வார்த்தை இருக்கு, தங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மண்ணில இருந்து எடுக்கிற அந்த முதல் இதுக்கு பொன்னு பவுனுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். சுத்திகரிக்கப்பட்டு வந்த பிறகு அதை தங்கம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பத்தரை மாற்று தங்கம் அப்படிம்பாங்க.
ஹரிஓம் சாமி. ஹரிஓம் சாமி. வீடியோ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சாமி. ஆடியோவும் எதுவும் கேட்கல. நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்ணி பார்க்குறேன். இப்போ தெரியுது சார். ஏதோ ஸ்லோவாயிட்டு வந்தது. இங்க சில சமயங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, கவனிச்சேன். அப்புறம் நம்ம கிளாஸ் முடிகிற வரைக்கும் இன்டர்நெட் எல்லாம் ஆஃப் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில நேற்றையில இருந்து ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டே இருந்தது. 2 வருஷமா தள்ளி போட்டேன். நேற்றைக்கு அதை தள்ளி போட முடியாத சூழல் வந்தது. அதனால சார்ஜ் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கிற வேலைகள் நடக்கல. நான் அது எல்லாமே ரொம்ப என்கேஜா இருந்ததுனால சார்ஜ் பண்றதுல நேரம் கிடைக்கல. ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். தங்கம் பவுன் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதுல ஒருத்தர் அவர் வீட்டு சாம்பார் கதை சொன்னேன். சாம்பார்ல எத்தனை கேரட் வீட்டமா போட்டிருக்காங்கன்னு எண்ணிக்கிட்டு இது இத்தனை கேரட் சாம்பார் அப்படின்னு சொன்னாரா. இதனுடைய தூய்மையினுடைய அளவுகோல அப்படி சொல்லுவாங்க. 24 கேரட் அதனுடைய முழு தூய்மைக்கு அடையாளம். பொதுவா தூய்மையான தங்கம் பயன்படாது. நான் சொல்ல ரொம்ப நல்லவங்க சமுதாயத்துக்கு பயன்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி, கொஞ்சம் செம்பு கலக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு செம்பு கலக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு வளையின் நெளிவு தன்மை எல்லாம் கூடும். அப்பதான் அதை விரும்பின வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால பியூரிட்டானிசம் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு ஏத்தது மாதிரி கரட்டு கம்புக்கு மொரட்டு கோடாலி அப்படிம்பாங்க. இந்த அடாப்டபிலிட்டி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி இருந்தா தான் சர்வைவ் ஆக முடியும். சொல்லுவாங்க கரப்பான் பூச்சி தான் உலகத்துல ரொம்ப நாளா வாழக்கூடிய உயிரினமா. அதுக்கு காரணம் டைனோசார் அதனுடைய அடாப்டபிலிட்டி அது இல்லாததுனால அது அழிஞ்சு போச்சுது. ஏன்னா பருவ காலங்கள் முதல்ல ரொம்ப மழை சூடெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குளுந்து இன்னைக்குள்ள சூழல் வந்தது. இந்த பருவகால மாற்றங்கள் காரியங்களை டைனோசாரால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா கரப்பான் பூச்சி அப்படி தாக்கு பிடிச்சு வாழுது. அதுதான் ரொம்ப காலம் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கணும். தங்கத்துக்கு அந்த அடாப்டபிலிட்டியை கொடுக்கறது செம்பு. அதனால அதுடைய கொஞ்சம் கேரட் கம்மியா இருக்கும். இந்த நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் தான் நமக்கு பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு. நம்ம கையில எவ்வளவு தங்கம் இருக்குதோ அவ்வளவு தங்கத்துக்கு நாம நோட் அடிப்போம். அமெரிக்கா அப்படி கிடையாது. எவ்வளவு நோட் அடிக்கணும்னு தோணுதோ அடிச்சுக்குவாங்க. நம்ம ஊர்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பணத்திட்ட பண்ண என்ன, மிஷின்ல போய் அடிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு. அது அமெரிக்காவில் நடக்கும். அமெரிக்காவில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல அப்படி இல்லை. நம்ம நாட்டு காகிதத்துல என்ன எழுதி இருக்குங்கிறது அமெரிக்க காகிதத்துல என்ன எழுதி இருக்குங்கிறது வித்தியாசம். அதாவது பட நோட்ல அங்க ஐ ட்ரஸ்ட் இன் காடுன்னு என்ன எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டுல ரிசர்வ் வங்கி கவர்னர் நான் இதற்கு சமமான மதிப்புள்ளதை கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் எழுதியிருப்பார். 50 ரூபானா 50 ரூபா, 500 ரூபானா 500 ரூபா, நீங்க எப்ப கொடுத்தாலும் அதுக்கு சமம் அவர் தருவார். ஏன்னா அவர் அதுக்கு சமமான தங்கத்தை ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் அந்த தங்க ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி தான் நோட் அடிப்பாங்க. அதனால நம்ம நாட்டுக்கு அது ஒரு பெரிய சேமிப்பு கூட. தங்கம், நிலம் இதெல்லாம் விலை மதிப்பு இறங்காத பொருட்கள். இல்ல ஏதாவது பத்திரப்படுத்தணும் சேமிக்கணும்னு நினைச்சா தங்கமாகவோ நிலமாகவோ சேமிக்கணும். அதனால அந்த காலத்துல எக்கனாமில தங்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் கூட அப்படித்தான். ஒருத்தர் சொல்லுவார், குருமூர்த்தி,
இந்தியாவுல உள்ள பொம்பளைகள் போட்டிருக்கிற தங்கத்தை எல்லாம் உருக்கி 1 இன்ச்சுக்கு ஒரு வடம் செய்தா பூமியை 3 தடவை சுத்திரலாம் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு இந்தியாவுக்குள்ள தங்கம் ஸ்டாக் இருக்கு. இத்தனைக்கும் விசேஷம் என்னன்னா சொல்றாங்க, இந்தியாவுல தங்க சுரங்கங்கள் கிடையாது. இந்த கோலார் விதிவிலக்க தவிர பொதுவா இந்தியாவுல தங்க சுரங்கங்கள் கிடையாது. நாம இங்க இருந்து நல்ல மிளகும் ஜீரகமும் கிராம்பும் கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வர்றது தங்கம். இப்படி வெளிநாட்டுல இருந்து தான் தங்கத்தை கொண்டு வந்து நாம குவிச்சிருக்கிறோம். ஆனா அது ஒரு மோகமாகவே மாறிட்டது. தங்கம்ங்கிறது எக்கனாமில அந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது. இப்பவும் அப்படி அது தன்னுடைய இடத்தை தக்க வச்சிருக்கு. ஆனா மகாபாரதத்துல, அதாவது பாகவதம்னு வச்சுக்கலாம், பரீட்சித்துக்கிட்ட கலிபுருஷன் கேட்பாராம், கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கு ஒரு 4-5 இடமாவது குடிய, நான் இருந்துக்கிட்டேன், நான் உன் நாட்டுல முழுக்க ஒண்ணும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படி கேட்டதுல தங்கம் ஒரு முதல் இடம் நினைக்கிறேன். அதாவது அயோக்கியத்தனம், கெட்ட விஷயங்கள் எல்லாம் எங்க இருந்து தொடங்கும்னா தங்கத்துல இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்கம், சூது, மது, இந்த மாதிரி ஒரு 5 இடம் அவர் கேட்டதா சொல்லுவாங்க. அதுல பரீட்சித்துக்கு பிரச்சனை வரும்போது அவரு ஒரு பாம்பு எடுத்து ஒரு முனிவர் கழுத்துல போடுவாரு. அந்த டைம்ல அவருடைய தலையில கிரீடம் இருந்ததுன்னு அந்த தங்கத்துலதான் கலி உட்கார்ந்துக்கிட்டு அவன் புத்திய பிரஷ்டம் பண்ணி, தர்மராஜா குலத்துல வந்தவன், கிருஷ்ணால காப்பாற்றப்பட்டவன், நல்ல அறிவாளி, தர்மவான், ஆனா அந்த நேரத்துல அவன் புத்திய தாகத்துல குழப்பி விட்டு செத்த பாம்பு எடுத்து முனிவர் தலையில கழுத்துல போட வச்சுட்டாரு. கலி அந்த தங்கத்துல இருந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேள்வி. தங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. யாராவது PhD பண்ணா பண்ணிக்கலாம் இந்த லைன்ல. அடுத்தது ரஜதம். அப்படிங்கிறது வெள்ளி. சுக்திகா ரஜதம் அப்படின்ட்டு ரொம்ப பிரபலம் வேதாந்தத்துல. கிளிஞ்சல்ல வெள்ளி அப்படிம்பாங்க. அடுத்தது வஜ்ரம். வஜ்ரம் அப்படிங்கிறது தான் பஜ்ரங் பலி. வஜ்ர அங்க பலி தான் பஜ்ரங் பலியாட்டு மாறுது. அதாவது ஒடிசா, அந்த பெங்கால், அந்த மாதிரி எங்களை வாவ பான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வஜ்ரங்கிறது பஜ்ர ஆக்கிடுவாங்க. அது முதல்ல இப்போ நார்த் இந்தியால எல்லாருக்கும் ஒரே பஜ்ரங்க பலி தான். பஜ்ரங்கு தள் எல்லாமே பாதான் இருக்கு. ஆனா பொதுவா அந்த சோகேடு ஒடிசா, பெங்கால் இந்த ஏரியால தான் வாவ பாவா சொல்ற பழக்கம் உண்டு. வஜ்ர அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம், வைரன்னு சொல்லலாம். அந்த சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட நிகரான தமிழ் வார்த்தை வைரம். வைரம் பாஞ்ச மரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வஜ்ரம்ங்கிறது வைரத்தை தான் இங்கேயும் குறிக்குது. வலிமைங்கிற அர்த்தமும் உண்டு, வைரம் வலிமையானதுங்கிறதுனால அந்த அர்த்தம் வஜ்ர. மணி, நவ மணிகள் சொல்லுவாங்க, 9 ரத்தினங்கள். அது முக்தா, முக்தி, அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல முத்துங்கிற அர்த்தமும் தரும். சமஸ்கிருதம் தமிழும் சின்ன வித்தியாசம் தான். மாணிக்கவாசகர் தான் நினைக்கிறேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை அப்படிங்கிற பாட்டுல எனக்கு தெரிஞ்ச அவரு முக்தின்னு சொல்ல மாட்டாரு, முத்தி அப்படின்னு சொல்லுவாரு. பக்திங்கிறத பத்தின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதுல முக்தி பக்தி அந்த வார்த்தையில அங்க வருது. முத்து அப்படிங்கிறதும் அதுல இருந்து வந்த ஒரு வார்த்தை. தமிழ்ல அது முத்து. இந்த முத்து, முக்தா அப்படின்னு போட்டிருக்கிறது தமிழ்ல முத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு சமமானது. முக்தாவலி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு.
அதுக்கு முன்னாடி அது ஒரு பால் உண்டதை மறந்துட்டேன். முக்தாவலி அப்படிங்கிறது முத்து மாலை, முத்து தொடர், அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அடுத்தது பிரவால. ஆங்கிலத்துல அத பவழம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோரல். பவழம் பவளம் 2 ஆவும் சொல்றது பழக்கம் இருக்கு. அடுத்தது சங்க. நம்ம சங்குன்னு சொல்றது சமஸ்கிருதத்துல சங்க. இது வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அந்த மாதிரி கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சங்குன்னு வச்சுக்கலாம். இல்ல சிப்பிகள். சமஸ்கிருத உயிரியல்ல, சுவாலஜியில அதுக்கு ஒரு பேர் உண்டு, டக்குன்னு ஞாபகம் இல்ல. தமிழ்ல அதை மெல்லுடலிகள்னு சொல்லுவாங்க. நத்தை, சிப்பி, இது மாதிரி இந்த ஓடு உள்ள இதுக்குள்ள பொதுவா ரொம்ப சாஃப்டான பஞ்சு போன்ற உயிர்கள் வாழ். அது தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஓடு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் மெத்தட் வச்சிருக்குது. ஆபத்து வரும்போது அந்த ஓட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கும், மற்றபடி வெளியே நடமாடும். மெல்லுடலிகள்னு அதை வகைப்படுத்துறாங்க உயிரியல்ல. எல்லா மெல்லுடலி சங்கு மாதிரிப்பட்ட எல்லாம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். லோக, பொதுவா லோகம் அப்படிங்கிறது உலோகம் அப்படிங்கிற அர்த்தம். தமிழ்ல அதை உலோகம்னு எழுதிருவோம். சமஸ்கிருதத்துல 2 இருக்கு, லோக லோக 2 இருக்கு. லோகன்னா உலகம் அப்படின்னு அர்த்தம், லோக அப்படின்னா உலோகம்னு அர்த்தம். தமிழ்ல லா மொழிக்கு முதல்ல வராதுங்கிறதுனால நாம ஊ சேர்த்து எழுதுவோம். இப்ப லோகங்கிறத உலகன்னு எழுதிடுவோம், லோக அப்படிங்கிறத உலோக அப்படின்னே எழுதிடுவோம். அப்படி நம்ம ஒரு சமாளிச்சுக்கிறோம் தமிழ்ல. உலோகங்கள் இந்த இடத்துல குறிப்பா இரும்புன்னு சொல்லலாம். அது மாதிரிப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது லவண. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு வெரைட்டியா இருந்தது. அடுத்தது லவணம் அப்படிங்கிறது உப்பு. அடுத்தது கடல்ல இருந்து விளைகிற உப்பு, உப்பளத்துல விளைகிற உப்பு. அடுத்தது பூமி பிரஸ்தர ரச தாத்தவக. பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய மிச்ச மீதி எது இருந்தாலும், பொதுவா ரச அப்படிங்கிற வார்த்தைக்கு பாதரசம்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தமும் எடுக்க முடியும். ஏற்கனவே அந்த பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த விஷம் வச்சு கொல்லுற இடம் பத்தி சாணக்கியர் பேசும்போது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை பயன்படுத்தி இருப்பார். பாதரசம் நச்சுத்தன்மை உள்ளது, அதை பயன்படுத்தி மருந்துகள் எல்லாம் கூட தயாரிக்கிற பழக்கம் உண்டு நம்ம நாட்டுல. பாதரசத்தை கட்டி பண்ணி முத்து மாதிரி ஆக்கி, மணி மாதிரி ஆக்கி, அதுல மாலையெல்லாம் கூட பண்ணுவாங்க. இதெல்லாம் வெளி உலகங்களுக்கு தெரியாத சில கலைகள். வெளி உலகளுக்கு தெரியாம இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டுக்காரங்களுக்கே இன்னைக்கு தெரியாத சூழ்நிலை வந்துட்டுது அப்படிங்கிறது ஆச்சரியம். இந்த ரசங்கிறது பாதரசன்னும் எடுத்துக்கலாம். தாத்தவக அப்படிங்கிறது மற்ற தாத்துக்கள் எல்லாமே. பிரஸ்தர அப்படிங்கிறதுக்கு ஒரு கல், அதாவது கல்லுன்னா மணி சொன்னோம், அந்த மாதிரி கல் எடுத்துக்கலாம். ஸ்டோன் ஆர் ராக்
a jewel or precious stone. அந்த மாதிரி அர்த்தமும் இருக்கு. இல்ல படுக்கை விரிப்பு அந்த மாதிரி அர்த்தமும் இருக்கு. பூமியில பூமி பிரஸ்தரன் வந்ததுனால பூமி விரிப்பில் பூமி பரப்பில் கிடைக்கிற அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரசங்கிறது பாதரசம் மாதிரியான அப்படின்னு எடுத்துக்கலாம். தாத்தவகங்கிறது மற்ற தாத்துக்கள் ஓர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. செம்பு, துத்தநாகம், காரியம், வெள்ளியம், இந்த மாதிரி நிறைய. அதாவது நம்ம நாடு உலோக கலவை அப்படி சொல்லுவாங்க. உலோகங்கள் பத்தியும் நல்ல ஐடியா இருந்திருக்கு. மெட்டல்ஸ் பத்தியும் மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல நம்ம நாடு மாதிரி அட்வான்ஸ்டா எந்த நாடும் இருந்திருக்கல. ஒரு உதாரணத்துக்கு இரும்ப துருப்பிடிக்கிற இரும்ப துருப்பிடிக்காத இரும்பா மாத்திர டெக்னாலஜி, உருக்கா மாத்திர டெக்னாலஜி நம்ம நாட்டுல இருந்திருக்கு. பித்தளை, வெங்கலம், இத மாதிரி இந்த உலோகங்களை கலந்து ஒரு மெட்டல் தயார் பண்ணி அதை அன்றாட பயன்பாட்டை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். பொதுவா நம்முடைய பூஜை அப்படின்னு பார்த்தா அதுல செம்பு இருக்கும், வெள்ளி இருக்கும், தங்கம் இருக்கும், பித்தளை இருக்கும், வெங்கலம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டலா தான் இருக்கும். ஒரு பூஜைனா அதுல கிட்டத்தட்ட ஒரு உலோக உலகமே வந்துடும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியோட நாம வாழ்ந்திருக்கிறோம். டெல்லி இரும்பு தூண், மூகாம்பிகையில் உள்ள இரும்பு தூண் ஆதிசங்கர காலத்துல வச்சது மூகாம்பிகையில் உள்ளது. துருப்பிடிக்காம இருக்கக்கூடிய அந்த இரும்பு தூண்கள் சில உதாரணங்கள். கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஐஐடி மெட்ராஸுக்கு ஒரு உரை கொடுத்திருப்பார். அது ஒரு கம்ப்ளீட் வீடியோவும் இருக்கு, துண்டு துண்டு வீடியோவும் இருக்கு. துண்டு துண்டா வரும்போது ஒரு 9 வீடியோ வரும், மொத்தமா வரும்போது 1.5-2 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். அவர் அண்மையில இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சயின்டிஸ்ட், இஸ்ரோ சயின்டிஸ்ட். அருமையான டாக் அது. நம்ம நாட்டினுடைய ஜீனியஸ்னஸ் எப்படி இருந்தது அப்படின்னா அதுல கேட்கலாம். அவங்க ஒரு குரூப்பா சேர்ந்து அதுக்குன்னு ஒரு வெப்சைட்லாம் இருக்கு. IISH அந்த வெப்சைட் பேருன்னு நினைக்கிறேன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ். அந்த மாதிரி அந்த வெப்சைட்லயும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா ஆரியபட்டிய மாதிரியான நூல்கள் அதுல ஃப்ரீயாவே கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. எப்படியானாலும் அவருடைய அந்த டாக், ஐஐடி மெட்ராஸ் டாக் ரொம்ப அருமையானது. நம்ம இந்திய நாட்டினுடைய மேன்மையை வேற வேற ஃபீல்டுல எவ்வளவு நல்லா இருந்திருக்கிறோங்கிறத அழகா கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் கனிம வளங்களில் சேரும். கோல்டு, சில்வர், டைமண்ட்ஸ், ஜெம்ஸ், பியர்ஸ், கோரல்ஸ், கான்ஷெல்ஸ். கான்ஷெல்ஸ்ங்க ஷெல்ஸ்னே எடுத்துக்கலாம். மெட்டல்ஸ், salt and other minerals extracted from plains and mountain slopes come under the head of mines. தமிழே தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் முதலானவை, முத்துக்கள், பவளங்கள், சங்குகள், உலோகங்கள், உப்பு, பூமியிலிருந்தும் கற்களிலிருந்தும் கிடைப்பவை, ரசங்கள். இவைகளின் மூலமாக கிடைக்கும் வருமானத்திற்கு கனி என்று பெயர். இது நாம பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள், மனனம் சிந்தனம் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்பதான் அதனுடைய
உள்ளர்த்தம் நமக்கு புரியும். அப்ப இந்த காலத்துக்கு இதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், இந்த காலத்துல உள்ள விஷயங்களை இதுல எந்த பட்டியலுக்கிட கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஏற்கனவே நிறைய பேர் பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி கீழே வருவது, ஜிஎஸ்டி கீழே வராதது அப்படின்னு எல்லாம் கூட இப்போ புதுசு புதுசா பட்டியலாம் வந்திருக்கு. என்ன பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்திக்கு எல்லாம் சொல்லணும் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டில வராதுன்னு. பாவம் தெரியாம வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. அடுத்தது 5 புஷ்ப புஷ்ப ஹல பல வாட்ட வாட்ட ஷண்ட ஷண்ட கேதார கேதார மூல வாபாஹா மூல வாபாஹா சேதுஹு சேதுஹு புஷ்ப பூக்கள் மலர்கள், பல பழங்கள், வாட்ட அப்படிங்கறத காய்கறி தோட்டம்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, காய்கறிகள்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நேரடியா அப்படி எடுக்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு தோப்பு தோட்டம் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எடுக்கிறதுக்கு இடம் உள்ள வார்த்தை வாட்டங்கிறது. ஏற்கனவே இதை பத்தி நான் சொல்லி இருக்கிறனோன்னு நினைக்கிறேன், வேற வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரிஷிகேஷ் ஆசிரமத்துல வாட்டிகா அப்படின்னு ஒரு ஏரியா உண்டு. அங்கதான் நாங்க தங்கியிருந்து படிச்சோம். வாட்டிகா அப்படின்னு முன்காலத்துல அது ஒரு பூந்தோட்டமா இருந்திருக்குது. பிறகு நாங்க போய் குரங்குகள் எல்லாம் போய் அதில் வாழ ஆரம்பிச்சுது. எங்க குரங்குகள் போதும் அங்க பூந்தோட்டம் இருக்காது. அதனால அதுக்கு பழைய பேரு மட்டும் எப்படி நமக்கு கண்ணுல ஒரு திரண்டு இருக்கும் அந்த மூக்க ஒட்டி, அது மாதிரி இந்த குடல் வால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்பண்டிக்ஸ். இதெல்லாம் முன்னாடி ஏதோ முதுகுல எலும்புல கூட ஒரு வால் மாதிரி நீட்டிச்சிருக்க, இது முன்னாடி உள்ள இதனுடைய கண்டினியூவேஷன், எச்சம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பேரு பூந்தோட்டம் போயிட்டாலும் அந்த பேரு தொடர்ந்து இருக்குது, வாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில இந்த வாட்டிக்காங்கிற வார்த்தை பயன்படுத்துதல் இருக்கு. புஷ்ப வாட்டிகா அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியானாலும் இங்க வந்து அது காய்கறிகள்ங்கிற மாதிரி கூட எடுத்திருக்காங்க. தோட்டம் தோப்பு அப்படின்னு எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்ஸ்கிருத அந்த வாட்டங்கிற வார்த்தையை அப்படி எடுக்கக்கூடிய சாத்தியதை இருக்கு. அடுத்தது ஷண்ட. ஷண்ட சண்டை மாறுதுன்னு ஒண்ணு உண்டு, அது வேற. அந்த இது இல்லை, இது ஷண்ட. அதாவது நேர்ந்து விட்ட மாடு அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லுவோம். கோவில் மாடு அதை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க, அது கட்டுப்படவும் செய்யாது. அது ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு வேறையும் அர்த்தங்கள் இருக்கு. ஆனா ஆங்கிலம் வந்து சதுப்பு நிலம் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தத்தை எடுத்திருக்காங்க. அப்புறம் கேதார்நாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கா அப்படின்னா வாட்டர், எர்த், தண்ணி, பூமி அப்படி அர்த்தம் இருக்கு. மலைங்கிற அர்த்தம் உண்டு. அநேகமா கேதார் மலையை வச்சு
கேதாரம்ங்கிற வார்த்தைக்கு மலைங்கிற அர்த்தத்தை டிக்ஷனரி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமவெளி, புல்வெளி, அந்த மாதிரி அர்த்தமும் கேதார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கு. இங்க அத இன்னும் ஒரு அர்த்தமும் அதுக்கு, ஒரு செடிக்கு மூட்டை சுத்தி தண்ணி விடுறதுக்காக இருக்கக்கூடிய அதுக்கும் கேதார்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க அதை எப்படி பொறுத்துறாங்கன்னு பார்க்கணும். மூல வாப்பாகா, மூல அப்படின்னா வேறுங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு, முதல் தொடக்கம் அந்த மாதிரி அர்த்தமும் உண்டு, காரணம்ங்கிற மாதிரி அர்த்தமும் உண்டு. கந்த மூலங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்கு. கந்தம்னா கிழங்கு, மூலம்னா வேறு. கந்த மூலங்கள்னு ஒரு தொடர் இருக்கு. அந்த மாதிரிப்பட்டதோ எடுத்துக்கலாம். இப்ப முன்னாடி பூ பழம் எல்லாம் வந்திருக்கு, அதனால காய்கறி எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். முடியும் போது கிழங்கு, வாப்பாக அப்படிங்கிறது தனி வார்த்தையா கூட எடுக்கலாம். அதாவது வப் அப்படின்னா விதைக்கிறதுன்னு அர்த்தம். அதுல இருந்து தத்திதமா வந்தது வாப்பக அப்படின்னு எடுத்து எல்லாம் சேர்த்து எழுதும்போது வாப்பாகான்னு மாத்திட்டாங்க அப்படின்னு எடுத்தா விதைக்கக்கூடியது, அதாவது வித்துகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி பட்டது பூ பழம் இலை காய் கனி வேர் கிழங்கு தண்டு இப்படிப்பட்டதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு புரியுது. ஆங்கிலம் இதெல்லாம் சேத்துஹு, சேத்துன்னு சொல்லும் போது இந்த இடத்துல இந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கு. பொதுவா சேத்து பாலம்னு அர்த்தம் உண்டு, கட்டடம்னு அர்த்தம் உண்டு. இங்க அதுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லை. விவசாய விளைபொருள்கள் அப்படின்னு நான் இத சொல்லுவேன். அக்ரிகல்ச்சரல் ரெவென்யூ அப்படின்னு எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆங்கிலம் சொல்லுது ஃப்ளவர் கார்டன்ஸ், fruit gardens, vegetable gardens, wet fields, and fields where crops are grown by sowing roots for seeds, that is sugar cane crops, etc. come under சேத்து. தமிழ் என்ன சொல்லுது? பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், காய்கறி தோட்டங்கள், கரும்பு தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், தானியங்கள் விளையும் நிலங்கள், மஞ்சள், இஞ்சி முதலான தோட்டங்கள், இவைகளால் கிடைக்கும் வருமானத்திற்கு சேத்து என்று பெயர். இந்த மூலை அப்படிங்கிறதுக்கு மஞ்சள் இஞ்சி அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, வேர்ல இருந்து வர்றதுங்கிறதுனால. கரும்ப எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஷண்டாங்கிறதுல இருந்து கரும்பை கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. கேதார அப்படிங்கிறது இருந்து வாழையை கொண்டு வந்திருக்கலாம். கதலி அப்படிங்கிற வார்த்தை வாழைக்கு இருக்கு சமஸ்கிருதத்துல. நம்ம கதலி பழம் பூங்கதலி எல்லாம் சொல்றோம். சமஸ்கிருதத்திலையும் கதலிங்கிற வார்த்தை சங்கரர் பயன்படுத்துறாரு. ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானஞ்ச திவ்யாம்பரம் நானாச்சு டக்குன்னு வேற சோது போயிட்டேன். அதுல தாம்பூலம் கதலி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். வாழைப்பழத்துக்கு கதலிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். ரம்பா பலம் பானகம் அப்படின்னு சொல்லுவார். ரம்பா பழம்னா வாழைப்பழம். அந்த மாதிரி இருக்கு. இதுல
கேதாருங்கிற வார்த்தையை வாழையும் தமிழ்ல மொழிபெயர்த்துக்கலாம் தெரியல. பாடபேதம் ஏதாவது இருக்கா தமிழ்ல? இல்ல சாமி, பாட பேரும் சரி, எதுவும் இல்ல சாமி. அடுத்தது போவோம். 6 பசு பசு மிருக மிருக திரவிய திரவிய ஹஸ்தி அஸ்தி வன வன பரிகிரக பரிகிரக வனம். வனம். வனம்ங்கிற தலைப்புக்கு கீழே என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்றார். பொதுவா வனத்துல இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாம் வனம். அது பசு, அதாவது பசுன்னா தமிழ் பசு இல்ல, மிருகங்கள். சரி, அங்க அடுத்த வார்த்தை மிருகங்கள் வரனால நான் வார்த்தையை மாத்திக்கிட்டேன். விலங்குகள் அப்படிங்கிற அர்த்தத்துல பசு. அடுத்தது மிருக மான்கள். திரவிய இது போக சந்தனம், அகில், தேக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்கலாமே காட்டுல, அதெல்லாம் திரவிய. ஹஸ்தி யானை. இந்த மாதிரியாக வன பரிகிரக, வனத்திலிருந்து நாம எடுத்துக்கிறதெல்லாம் வனம்ங்கிற பட்டியலுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. சந்தன கடத்தல் வீரப்பனையும் அதுல கொண்டு வரலாம். ஆங்கிலம் கேம் ஃபாரஸ்ட், டிம்பர் ஃபாரஸ்ட் அண்ட் எலிபென்ட் ஃபாரஸ்ட் ஆர் ஃபாரஸ்ட். எப்படி இந்த அர்த்தம் கொண்டு வராங்கன்னு தெரியல. பசுங்கிறத வேட்டையாடுறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டாங்களாம். பசு மான், விலங்குகள் மான்கள்ங்கிறத வேட்டையாடுறதுன்னு எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. புலி, சிங்கம், மானெல்லாம் வேட்டையாடுவாங்கனால கேம் ஃபாரஸ்ட்னு கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியல. திரவிய டிம்பர் ஃபாரஸ்ட் அப்படின்னு தேக்கு, சந்தனம், எட்டி மரம், இந்த மாதிரி தேவதாரு, இந்த மாதிரி நிறைய மர வகைகள் இருக்கு. ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகளும் இருக்கு. அதாவது இந்த பொருட்களை இந்த மரத்துலதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமே இருந்திருக்கு. பாரம்பரியத்துல அனுபவத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஏழிலம்பாலைன்னு ஒரு மரம், சப்தபர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. பொதுவா 7 இலை இருக்கிறதுனால அந்த மரத்துல உடைய கட்டையில இருந்துதான் பாதுகை செய்வாங்களாம். மஞ்சநாத்தி மரத்துல இருந்துதான் நடவண்டி செய்வாங்களாம். பிளாஸ்டிக்ல, சைனாக்காரன் பிளாஸ்டிக்ல ஹசாடஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற பிளாஸ்டிக்ல நடவண்டி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பழைய காலத்துல நடவண்டிங்கிறது மஞ்சநாத்தி கம்புல தான் செய்யணும்னு இருந்துதான். அது மாதிரி தொட்டிலுக்கு போடக்கூடிய அந்த கம்பு, கயிறு கட்டுற கம்பு, அது கூட ஏதோ ஒரு மரம். அது மாதிரி இப்ப அண்மையில ஓரமா வந்தது உப்பு மரவைன்னு ஒண்ணு வீட்டுல பயன்படுத்துவாங்க. பொதுவா மரங்கள் உப்புக்கு கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மரத்துலதான் உப்பு போட்டு வைப்பாங்க, தண்ணி விட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு மரம் இருந்திருக்கு, அது கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஆச்சாரியமார்ட்ட கேட்கணும், உப்பு மரவை எந்த மரத்துல செய்தாங்க அப்படின்னு. அது ஒரு தீசிஸ் பண்ணலாம் யாராவது. அத்தி மரத்துல வரதரை பண்ணாங்க. பொதுவா சாமி சிலைகளை அத்தி மரத்துல பண்ணுவாங்கன்னு கேள்வி. ஏன்னா அது நெருப்புக்கு, தண்ணீருக்கெல்லாம் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மரத்துலதான் சாமி சிலைகளை செய்யணும்னு ஐதீகம் இருக்கிறதாட்டி கேள்விப்பட்டேன். எல்லா மரங்கள்லயும் சாமி சிலைகள் செய்யறது இல்லை. இப்படி பொதுவா வீட்டுக்கு உத்தரம் எல்லாம் பண்றாங்கன்னா பனைமரம் முதலிடம், அடுத்தது தென்னை மரம். இவரோட ஏழைப்பாடுகளுக்கு அது, பணக்காரங்களா இருந்தா பர்மா தேக்கு, அதுலதான் உத்தரம் காரியங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் உத்தரம் கழுக்கல் எல்லாம் பனைமரம் தென்னை மரத்துல பண்ணாலும் கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் தேக்குல பண்ணுவாங்க. இப்படி இன்னென்ன மரம் இன்னென்ன இதுக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்த ஒரு கலை இருந்திருக்கு.
இன்னைக்கு எந்த மரத்தை வேணாலும் எங்க வேணாலும் பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு நம்ம சீரழிஞ்சு போனோம். யாருக்கும் இங்கே விவரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் இங்கே வெட்கம் இல்லைன்னு ஒரு புக்கு யாரோ எழுதினாங்கன்னு நினைக்கிறேன், ஜெயகாந்தனோ யாரோ. நம்ம யாருக்கும் இங்கே விவரம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால நாம எவ்வளவு இழந்துகிட்டே வரோம்னு பாருங்க. நாம நம்முடைய பாரம்பரியமான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு தயாரில்லாததுனால, கத்துக்கிற சூழல் இல்லாததுனால, அரசாங்கங்கள் அதை பத்தி அக்கறை எடுத்துக்காததுனால எவ்வளவோ இழந்துட்டு வரோம். விவசாயம் பண்ணுகிற முறையானாலும் சரி, உரங்களானாலும் சரி, எந்த நேரத்துல விவசாயம் பண்ணணும், எப்படி நீர் பாய்ச்சணும், இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கலை. இந்த மாதிரி 64 கலைன்னு சொன்னோம். அந்த கலைகள் எல்லாம் போயிட்டு சில புது கலைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ராக்கெட் விடுவது எப்படி, கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் செய்வது எப்படி, அந்த மாதிரி புது கலைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே இருக்கிற கலைகளை இழக்காம புது கலைகள் வந்தா நல்லா இருக்கும். சரி, இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, திரவிய காடுகள்ல மரங்கள் கண்டிப்பா கிடைக்கும், மூலிகைகள் கிடைக்கும். பொதுவா காடுகள்ல மூலிகைகளும் கிடைக்கும். அதெல்லாம் பெரிய ஆயுர்வேதம் சித்தா மாதிரி இதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுகளும் ஒரு வருமானம் தான். அதுக்கப்புறம் சில காடுகள்ல விலை உயர்ந்த மணி மாணிக்கங்கள் போன்றவையும் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் ஹஸ்தி, யானை. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்லுவாங்க. யானை இது மாதிரிப்பட்டதெல்லாம் வனம்ங்கிற தலைப்பு கீழே வரக்கூடிய வருமானங்கள் சொல்றாரு. அண்ட் எலிஃபன்ட் ஃபாரஸ்ட் ஆர் ஃபாரஸ்ட். தமிழ் மிருகங்கள், மான்கள், வனப்பொருட்களை காக்கும் இடங்கள், யானை வனங்கள், இவற்றால் கிடைக்கும் வருமானத்திற்கு வனம் என்று பெயர். வனப்பொருட்களை காக்கும் இடங்களா? ஆமா சாமி, வனப்பொருட்களை காக்கும் இடங்கள். பாட்டபேதம் ஒண்ணு இல்லையில? இல்ல சாமி, பாடப்பேதம். சரி, அடுத்தது 7. கோ கோ மகிஷம் மகிஷம் அஜாவிகம் அஜாவிகம் கர. கர. அது அந்த இடத்துல ஏன் அஜாவிகம்னு போட்டாங்கன்னு தெரியல, மகிஷம்னு போட்டாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா கோ மகிஷ அஜாவிக கர உஷ்ட்ர அப்படின்னு ஒரு நீட்டி முழக்கிருக்கலாம். சரி, சாமி இதுல இருக்கு மகிஷ மஜாவிகம் அப்படி தமிழ். அதாவது சமஸ்கிருதத்துல நீட்டா பிரிச்சு படிக்கிறது சௌகரியமா போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? மகிஷம் இம்மு வரணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி இம்மு வந்ததுன்னா அது என்ன ஆகும்னா தனி வார்த்தை ஆயிடும். அஜாவிகம் தனி வார்த்தை ஆயிடும். அப்புறம் கர உஷ்ட்ரம் ஒரு வார்த்தை ஆகும். அந்த மாதிரி பிரியும். அது அந்த விபக்தி போட்டுட்டா அது தனி வார்த்தை ஆயிடும். விபக்தி போடலைன்னா அந்த மூல வடிவத்தை மட்டும் எழுதணும்னா அது சேர்த்து எழுதக்கூடிய தொகை வார்த்தை காம்பவுண்ட் ஆயிடும். கோ அப்படின்னா பசுக்கள். கவனிக்க வேண்டியது, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிருகங்கள் பார்த்தோம். அது வன்னிய மிருகங்கள். காட்டில் உண்டு வன்னிய மிருகங்கள்னு ஒரு பாட்டு உண்டு. என்ன டொமஸ்டிகேட்டட் இப்ப நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது அன்டொமஸ்டிகேட்டடா, வைல்டு அனிமல்ஸ் முதல்ல பார்த்ததெல்லாம். இப்ப பிரஜக கால்நடைகள் அப்படிங்கிற பட்டியல் பார்க்க போறோம். அந்த கால்நடைகள் வருமானம் பட்டியல்ல வர்றதுல டொமஸ்டிக் அனிமல் வருது, வீட்டு விலங்குகள் வருது, காட்டு விலங்குகள் கிடையாது.
கோ நம்ம இதுல பசு, மாடுகள், ஆடுகள். ஆடு கொஞ்சம் தள்ளி வருது. மாடு, எருமை, மகிஷம்னா எருமை. அஜாவிக்கம், அஜ அப்படின்னா ஆடு. அதை என்னமோ பண்ணி எடுத்து அஜாவிக்கம்னு ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதனால ஆக்கியிருக்காங்கன்னு தெரியல. அஜாவிக்கம் ஆடு வச்சுக்கலாம். கர கழுத. பொதுவா அந்த காலத்துல கழுத ஒரு முக்கியமான பாரவாகி. அதாவது அந்த காலத்து 2 வீலர் கழுத. சக்கடா வண்டி, மாட்டு வண்டி எல்லாம் அந்த காலத்து காரு. அதனால கழுத. உஷ்ட்ரம் ஒட்டகம். உஷ்ட அப்படிங்கிறது தமிழ்ல மாத்தினா ஒற்ற அப்படின்னு தான் வரும். ஒலி ஒற்றுமை உள்ள வார்த்தைகள் அது. உஷ்ட்ரம், ஒட்டகம். அஷ்டங்கிறத அட்டன்னு மாத்திடுவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி உஷ்டங்கிறத உட்டன்னு மாத்தி அது ஒட்டகம் ஆக்கிடலாம். அடுத்தது அஸ்வ குதிரை. அஸ்வதரம் குதிரையை விட ஒருபடி மேல. அது என்ன அப்படின்னா குதிரையும் கழுதையும் சேர்ந்தது சொல்றாங்களா இருக்கும். கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க, அது சொல்றாங்களா இருக்கும். இந்த மாதிரி பட்டதெல்லாம் பிரஜாக கால்நடைகள். நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிரஜ பூமி அப்படின்னு பிருந்தாவனத்துக்கு ஒரு பேர் உண்டு. ஆடு மாடு மேய்க்கிற இடமா இருந்ததுனால, கால்நடைகள் மேய்கிற இடமா இருந்ததுனால அதுக்கு பிரஜ பூமிங்கிற பேர் வந்திருக்கலாம். கிருஷ்ணனும் நடமாடின இடம் அப்படிங்கிறதுனாலையும் அப்படி வந்திருக்கலாம். ஆங்கிலம் கவுஸ், பஃபலோஸ், கோட்ஸ், ஷீப், ஆசஸ். கோட்ஸ், ஷீப்னு 2ஆ போட்டாங்க. ஒருவேளை அந்த அஜாவிக்கத்தை அப்படி ஏதாவது பிரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பயப்படாதீங்க, நான் ரொம்ப நேரமா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணேன்னு அது பயமுறுத்துது. அந்த சத்தத்தை கேட்டு பயப்படாதீங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஓவரா வேலை வாங்க வேண்டி வந்தது. கிளாஸுக்கு அளவுக்கு தயார் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதுல கர அப்படிங்கிறது கழுத. உஷ்ட்ரம் அது வந்து சம்ஸ்கிருத தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். உஸ்திர இத்திரா இருக்கு, அது இட்ரா வரணும். சம்ஸ்கிருதத்துல அது தப்பா இருக்கு. நான் படிச்சது கரெக்டா படிச்சுட்டேன், ஆனா இப்பதான் கவனிக்கிறேன் அது தப்பா இருக்கு. அப்புறம் அஸ்வம்னா குதிரை, அஸ்வதரம் கோவேறு கழுதை. Camels, horses and mules come under the head of herds. தமிழ் இங்க உஷ்ட்ரம் தான் சாமி இருக்கு, இட்டு தான் இருக்கு சாமி. ஓ சரி. இவ்வளவு நேரம் ஸ்கிரீன் வராம இருந்ததோ? அந்த கட்டாயி வந்த பிறகு ஸ்கிரீன் வரலன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் வரல சாமி. சரி வீடியோ. சரி. தமிழ் படிக்கவா சாமி? படிங்க. பசுக்கள், எருமைகள், ஆடுகள், எருதுகள், குதிரைகள் இவைகளால் கிடைப்பது பிரஜம் எனப்படும். பசுக்கள், எருமைகள், பசுக்கள், எருமைகள், ஆடுகள், எருதுகள், குதிரைகள் இவைகளால் கிடைப்பது பிரஜம் எனப்படும். பாட்டபேதம் இருக்கா தமிழ்ல? இல்ல சாமி, பாடப்படும். எருதுகள் அப்படிங்கிறது பொதுவா தமிழ் வழக்கப்படி காளமாட்டை குறிக்கும். நம்ம இங்க வந்து நம்ம பசுமாடு, காளமாடுன்னு சொல்ற பழக்கம் கோயம்புத்தூர் பக்கத்துல எல்லாம் இருக்கு.
பசு காளை அந்த மாதிரி சொல்ற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். காளைங்கிறது தரக்கூடிய வார்த்தை எதுவும் இங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கரைன்னா கழுதைங்கிற அர்த்தம் தான் வரும். ஆங்கிலத்துல கோட் ஷீப் அப்படின்னு ரெண்டா கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல அது என்ன பண்ணுவாங்கன்னா செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு ரெண்டு சொல்லுவாங்க. வெள்ளாடுன்ன உடனே வெள்ளையா இருக்கிற ஆடுன்னு நினைக்க, கருப்பா இருக்கிற ஆடுக்கு வெள்ளாடுன்னு பேர். பொதுவாக நம்ம கிராமங்கள்ல வளர்றது. செம்மறி ஆடு அப்படிங்கிறது கொஞ்சம் புத்தி மந்தமா இருக்கிற ஆடுகள், ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு போயிட்டே இருக்கும். அந்த கூட்டம் கூட்டமா மேய்க்கிறத தான் மேய்ப்பாங்க. மலைகள்லயும் இருக்கும். அதுல இருந்து அந்த கம்பளி ஆடுகள்னு இன்னொரு வெரைட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன். வரையாடு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. மலையாட்டுக்கு வரைனா மலை. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, இல்ல இமய வரம்பினில் மீன்கொடி ஏற்றி அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த இடத்துல வரம்புங்கிறது எல்லைன்னு அர்த்தம். மற்றபடி வரை அப்படிங்கிற வார்த்தைக்கு மலைங்கிற அர்த்தம் உண்டு. அதை வச்சு வரையாடு அப்படின்னு மலையாட்டை சொல்றதும் உண்டு. எல்லா ஆட்டையும் அஜாவிக்கம் உள்ள அடக்கிக்கலாம். ஆனா ஏன் கோட் ஷீப்னு தனியா போட்டாங்க ஆங்கிலத்துலன்னு தெரியல. அப்புறம் கழுதைகள் வரும். தமிழ்ல கழுதைகள் வரலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஆட்டுக்கு அடுத்தது எருதுகள், குதிரைகள் இவைகளால் கிடையாது. ஆமா, கழுத ஒட்டகம் ரெண்டையும் விட்டுக்கிட்டு அதுக்கு பதிலா எருதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. பொதுவா இதுல இன்னொரு கண்ணோட்டத்துல சொல்றேன். சாணக்கியர் காலத்துல இதெல்லாம் உபயோகத்துல இருந்திருக்கு. சாணக்கியர் காலத்துக்கு முன்னேமே கூட மக்கள் மத்தியில் இதெல்லாம் உபயோகத்துல இருந்திருக்கு, அன்றாட வாழ்க்கையில பயன்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல கிடைக்கிற ஒரு ஹிந்து. அதுல ஒட்டகம் சவுதி அரேபியால இருந்து இறக்குமதி ஆகல, இங்கேயும் இருந்திருக்கு. அது சொல்ல போனா அதனுடைய பேரு கூட உஷ்ட்ர ஒட்டக. நம்ம இங்க எல்லாருமே ஒரே மாதிரி பயன்படுத்துறோம். முன்னாடி தார் பாலைவனம்னு ஒண்ணு இருந்திருக்கு, அதனால ஒட்டகம் வாழறதுக்கு சௌரியம் இருந்திருக்கலாம். அல்லது வட இந்தியால ஒட்டகம் வாழக்கூடிய சூழல் இருந்ததுனால ஒட்டகம் வாழ்ந்திருக்கலாம். அல்லது அதனுடைய பாரத்தை குட்டியான மாதிரி லாரி மாதிரி நிறைய லோடு எடுக்கும், கழுதையை விட ஒப்பிடும்போது நிறைய லோடு எடுக்குங்கிறதுனாலையும் அதை பயன்படுத்தியிருக்கலாம். பொதுவாக வட இந்தியாவில இப்பவும் மக்கள் மத்தியில் அது பயன்பாட்டில் இருக்கிறத பார்க்க முடியும். மக்கள் மத்தியில பயன்பாட்டில் இருக்கோ இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை கழுத்த இருக்கிறத கண்டிப்பா பார்க்க முடியும். அப்ப கழுத்த இருக்கணும்னு அது இருந்தா தானே கழுத்த இருக்க முடியும். இன்னமும் அது நடைமுறையில இருக்கு. சாணக்கியர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். கோவேறு கழுத பொதுவா மலை ஏற்றங்கள்ல கேதார், பத்ரியில தேவையில்லை, கேதார், யமுனோத்ரி, கோமுக், இந்த மாதிரி சாரதாமில போகக்கூடிய இடங்கள்ல நிறைய தூரம் நடக்க வேண்டி வரும்னா அங்க பலவிதமான மாற்று ஏற்பாடுகள் இருக்கும். அந்த மலைப்பாக நடந்து போறவங்க நடந்து போகலாம், குச்சி ஊந்தி நடந்து போறவங்க குச்சி ஊந்தி நடந்து போகலாம். இல்லைன்னா கோவேறு கழுதைகள் இருக்கும், அதுல ஏறி போலாம். இல்ல குதிரைகள் இருக்கும், அதுல கோடா அப்படிம்பாங்க, அதுல ஏறி போலாம். கோவேறு கழுதைக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். அது ஒரு பேர் இருக்கு. அது அப்புறம் 2 பேரு தூக்குவாங்க, நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அல்லது 4 பேர் தூக்குவாங்க, 2 பேர் உட்கார்ந்துக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சப்பரம் மாதிரி, பல்லக்கு மாதிரி ஒரு ஏற்பாடு. இந்த மாதிரி பல ஏற்பாடுகள் மலை ஏற்றத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க ஜனங்கள். கோவேறு கழுதையெல்லாம் இன்னமும் பயன்பாட்டுல இருக்கு, குதிரையெல்லாம் பயன்பாட்டுல இருக்கு. அது மாதிரி இப்ப அங்க பாக்குறேன் அதிகமா லாரி, டெம்போ எல்லாம் அதிகம் பயன்பாட்டுல இருக்காது. இருந்தாலும் அந்த மலைப்பகுதிகளில் பயன்படாது. மெயின் ரோட்ல வேணா வேலை செய்யுமே தவிர
கிராமங்களுக்கு போகணும், உள்ளுக்குள்ள போனோம்னா ஒத்தையடி பாதையில அல்லது பாதையே இருக்காது போகணுங்கிற போது ஜனங்கள் இப்படி இந்த வசதிகளை தான் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாகன போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்துங்கிறது இந்த மாதிரி மிருகங்கள், குதிரை, பவேறு கழுத அந்த மாதிரி மிருகங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. ராஜஸ்தான் மாதிரி பகுதிகளில் ஒட்டகங்களும் பயன்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் தமிழ்ல கிடைச்ச முடிக்கும் போது எப்படி முடிச்சிருக்காங்க? இவைகளால் கிடைப்பது ரஜம். கால்நடை செல்வம் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு. கால்நடை செல்வம், செல்வம்னா வெல்த், தனம், பொருள். கால்நடைகளால வரக்கூடிய செல்வம் எடுத்துக்கலாம், கால்நடையே ஒரு செல்வம் தான் அப்படின்னும் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னும் 1-2 சேர்த்து படிச்சு முடிக்குமா? ஸ்தல பதஹ, வாரி பதஹ, ச வணிக் பதஹ, வாணிஜ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை கீதையில வரும். அதுதான் வாணிக், இக்காட்டு மாறுறது. ஏதோ ஒரு விஷயம் கீதையில வந்ததுன்னு பிறகு வந்தது மறந்துட்டேன். இப்போ இங்க ஸ்தல அப்படிங்கிறது இடம், இந்த இடத்துல பூமி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. பத அப்படின்னா பாதை அப்படின்னு தமிழ்ல சொல்றது, சமஸ்கிருதத்துல பத அப்படின்பாங்க. ராஜ்பத் அந்த மாதிரி வார்த்தைகள் ஹிந்தியில இன்னமும், டெல்லியில அந்த மார்க்கங்களுக்கு, பாதைகளுக்கு அந்த மாதிரி பேர் போட்டிருப்பாங்க. வாரின்னா தண்ணி. இந்த இடத்துல நம்ம ஊர்ல தண்ணி பாயிறதுக்கு வீட்டுல வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனுக்கு, ஏற்பாட்டுக்கு வாரி தண்ணி அப்படிம்பாங்க. ஓய்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, இல்ல வாரி அப்படிங்கிற இதுவும் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் பகுதியில வாரின்னு சொல்லுவாங்களா இருக்கும், கன்னியாகுமரி பகுதியில ஓய்வுன்னு சொல்லுவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க வாரிங்கிறது சமஸ்கிருதத்துல தண்ணீருங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல தண்ணிங்கிறது பொதுவா தண்ணீருங்கிற அர்த்தம் உண்டு. பதகங்கிறது வழி, நீர்வழி, நிலவழி, நீர்வழி அப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரிப்பட்ட வழிகள் வணிக வழிகள் எனப்படும். போக்குவரத்து மூலமாக வரக்கூடிய வருமானம் அல்லது சாலை வரி வருமானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். Land and waterways are the roads of traffic. தமிழ் நீர்வழி, நிலவழியும் நீர்வழியும் மணிபதம் எனப்படும். இவையே வருமானத்திற்கு உருவம் கூறலாம். மேலே பக்கம் முதலான 7மே வருமானத்திற்கான இடங்கள். அது அடுத்தடுத்தது வருதுன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. நம்ம இன்னும் படிக்கல. இதி ஆயசரீரம், ஆய அப்படிங்கிறது வருமான அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதெல்லாம் வருமானத்துக்கான வழிகள். சரீரம்னா உடல்,
வருமானத்தை தரக்கூடிய இடங்கள். இதுவரைக்கும் பார்த்த 7 வருமானம் இந்த விதங்கள்ல ஒரு வருமானம் வரலாம். அது 7 தலைப்புக்கு கீழே பார்த்தா அந்த 7 தலைப்புக்கு விவரமும் இது வரைக்கும் பார்த்துட்டோம். மூல்யம், மூல்யம், பாகஹ, பாகஹ, வியாஜி, வியாஜி, பரிகஹ, பரிகஹ, கிளுப்தம். கிளுப்தம். அவங்க 2 விதமாகவும் போட்டிருக்காங்க. இல்ல 2வது உள்ளதுதான் சரியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பிராக்கெட்ல போட்டிருக்கிறது தான் சரியான உச்சரிப்பா இருக்கும். ரூபிகம், ரூபிகம், அத்யயஹ, அத்யயஹ, ச, ச, ஆயமுகம், ஆயமுகம். முதல்ல பாடி ஆஃப் இன்கம், ஆய சரீரம் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பாடி ஆஃப் இன்கம் சொன்னாரு. இனி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அல்லது மவுத் ஆஃப் இன்கம், ஆய முகம், வருமானத்துக்கு முகம், வழி, வாசல் எது அப்படிங்கறது சொல்றாரு. மூல்யம் அதாவது மூலதனம், பாகக பங்கு, இன்னைக்குள்ள வார்த்தையில சொல்ற கேபிட்டல், ஷேர், வியாஜி, வியாஜம்னு ஒரு வார்த்தை உண்டு. அதுல இருந்து வந்திருந்தால் ஒரு விதத்துல வியாஜம்னா அத ஒரு காரணமா அல்லது ஒரு முன்னுரையா அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்களை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா ஒரு கொடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பரிகஹ அது என்னன்னு பார்க்கணும். கிளுப்தம் அதுவும் என்னன்னு பார்க்கணும். பட் தொண்டையில நிக்குது. ரூபிகம், ரூபிகம்ங்கிறது ரூபியக்கா, ரூபி அப்படிங்கிறது வெள்ளி, சுக்திகா ரஜதம், ரூபியகம்ங்கிறது வெள்ளிக்கு பயன்படுத்த ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை தான். அதுல இருந்தா ரூபியா, ருப்பா, ருப்பியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ரூபிகம்ங்கிறது வெள்ளி. அடுத்தது அத்தியக, அத்தியக அதுவும் என்னன்னு பார்க்கணும். ச ஆய முகம், வருமானம் வரக்கூடிய வழிகள், தோற்றுவாய்கள், வாசல்கள்ங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆங்கிலம் கேபிட்டல், ஷேர், பிரீமியா. அது என்ன பிரீமியா ஆங்கிலத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும் எனக்கு. பரிகா அவங்களே திணறிட்டாங்க. பரிகாவை கொஸ்டின் மார்க் போட்டாங்க. அடுத்தது கிளிப்த அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க வட இந்தியக்காரங்க அந்த மாதிரி உச்சரிப்பாங்க, அது மாதிரி தப்பா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிளுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை KLRIன்னு போட்டாங்க. ஆனா கிளிப்த அப்படின்னு சொன்னாலே போதும். பிக்சட் டாக்ஸஸ் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து பிரீமியா ஆன் காயின்ஸ், அது ரூபிகா அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. அண்ட் பிக்சட் ஃபைன்ஸ், அத்தியக அப்படிங்கறத பிக்சட் ஃபைன்ஸ் மாத்திருக்காங்க. ஆர் செவரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ஆயமுக, that is the mouth from which income is to issue. இப்ப தமிழ் படிங்க. அந்த வணிகப்பத்தக முடிஞ்சதுல இருந்து படிங்க. இவையே வருமானம்
தயாரிப்பு உருவம் என்று கூறலாம். மேலே குறிப்பிட்ட துர்க்கம் முதலான 7மே வருமானத்திற்கான இடங்கள். மூலம், பாகம், வியாஜி, பரிகம், கிளிப்தம், ரூபிகம், அத்தியயம் என்பவை முக்கியமான வருமான வழிகள். அதாவது தானியம் முதலானவற்றின் விற்பனையால் கிடைக்கும் வருமானம், 6ல் ஒரு பாகமாக கிடைக்கும் வருமானம், மேல் வரியால் கிடைக்கும் வருமானம், 6 முதலானவைகளில் தாண்டச் செய்வதால் கிடைக்கும் வருமானம், இந்த கிராமத்திலிருந்து இவ்வளவு வரவேண்டும் என்று வசூலிப்பதால் கிடைக்கும் வருமானம், பொருட்களின் தயாரிப்பால் கிடைக்கும் வரி, அபராதத் தொகை என்னும் இந்த 7ம் வருமானத்திற்கு முக்கியமான வழிகள். பாகக அப்படிங்கறத அவங்க 6ல் ஒரு பங்கு ஜனங்கள் வரி கொடுக்கணும். அத கணக்குல எடுத்துக்கங்க தமிழ்ல. முதல்ல என்ன போட்டிருக்காங்க மூலத்துக்கு? தானியம் முதலானவற்றின் விற்பனையால் கிடைக்கும் வருமானம். சரி. அடுத்தது வியாஜி அப்படிங்கிறத மேல் வரியால் கிடைக்கும் வருமானம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது அப்படி ஜிஎஸ்டி எல்லாம் சொல்றாங்களே அந்த மாதிரி. அடுத்தது பரிக அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த வார்த்தை எங்கேயோ பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். பரிக அப்படிங்கிறது பரிசம், பரிசல், அது மாதிரி அர்த்தம் தரக்கூடிய துணியில இருக்குது. அதுல அதை ஒட்டி என்னமோ அவங்க அர்த்தம் எடுத்துக்கிட்டு நதிகளை கடக்கும் போது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்க. அப்படிதானே? 6 முதலானவை தாண்ட செய்வதால் கிடைக்கும் வருமானம். தாண்ட செய்வதால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜனங்கள் கடக்கிறதுக்கு படகு ஓட்டுவாங்க, படகு சர்வீஸ் இருக்கும், அதுல இருந்து வரக்கூடியதுங்கிற அர்த்தத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கிளிப்தம் அப்படிங்கிறது நம்ம டாஸ்மாக் மாதிரி. தீபாவளியா இவ்வளவு எனக்கு வரணும், போன தீபாவளியை விட இந்த தீபாவளி கூட வந்திருக்கணும், அந்த மாதிரி டார்கெட் வச்சு பண்றதுன்னு எடுக்காங்க. கிளிப் அப்படிங்கிற தாத்துவுக்கு இதுல இருந்தா கல்பனா, கற்பனை அப்படிங்கிறது வருது. அதனால அந்த அர்த்தம் எடுக்க முடியும். முன்கூட்டியே டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதை அடைகிறதுக்கு முயற்சி பண்றதுங்கிறது பொருத்தமானதுதான். பரிக அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே எங்க பார்த்திருக்கோம்னா, கோட்டை கட்டமைப்புல கோட்டை கதவுகளுக்கு குறுக்க போகக்கூடிய அந்த சட்டத்துக்கு நாம பரிகம்ங்கிற வார்த்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால அது அரண்மனை வாசலையும் குறிக்கலாம். ஆனா அது நதியே எல்லாம் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. கிளிப்தம் டார்கெட் வச்சு பண்றது அப்படின்னு சொன்னாங்க. அது படிங்க. இந்த கிராமத்தில் இருந்து இவ்வளவு வரும் என்று வசூலிக்கும் வரும். இந்த டாஸ்மாக்ல இருந்து இவ்வளவு வரணும்னு சொல்றது. அடுத்தது பொருட்களின் தயாரிப்பால் கிடைக்கும் வரி. பொருட்களின் தயாரிப்பால் கிடைக்கும் வரி. கொஞ்சம் சரியா கேட்கல. பொருட்களை மட்டும் கேட்டது.
தயாரிக்கிறது. சரி. ருப்பிக்கம் அப்படிங்கிறதுக்கு அப்படி எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ரூபம் கொடுக்கிறது, வடிவம் கொடுக்கிறது, அதுல இருந்து உற்பத்தி பண்றது அப்படின்லாம் அர்த்தம் கொண்டு வரலாம். அப்புறம் அத்தியக அபராதம், ஃபைன், தண்டம்ங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் வருமானம் வரக்கூடிய வழி. இனி செலவு எப்படி அப்படிங்கிறது அடுத்தது சொல்ல போறார். நாம் அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சாமி. சொல்லுங்க. ரசமணி, நவபாஷணம், மெட்டல்ஸ், ட்ரெஷரி, அதுல டீடைல்ஸ். ரசமணி, நவபாஷாணம், ட்ரெஷரி. உங்களுக்கு சரியா கேட்கல, வார்த்தைகள் மட்டும்தான் கேட்குது. ரசமணி, நவபாஷாணம், ட்ரெஷரி அப்படி வார்த்தைகள் மட்டும்தான் கேட்குது. ரச வித்தைன்னு ஒண்ணு உண்டு. தங்கத்தை, இரும்ப தங்கமாக்குறது அப்படின்னா நம்ம நாட்டுல அது ஒரு வித்தை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சிகாகோல இருந்து ஒருத்தர் ரிஷிகேஷ்ல படிக்க வந்தார். அவரு கொஞ்சம் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சைடுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அவரு கொடுத்த தகவல்கள் படி வெளிநாடுகள்லயும் கூட இந்த மாதிரி சித்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. ஏற்கனவே ஒரு நாள் பேரை முயற்சி பண்ணி ஏதாவது சொன்னேன்னு நினைக்கிறேன். மிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு குரூப்பு வெளிநாடுகள்லயும் உண்டு. அதை இந்த மதமாற்ற மதங்களுக்கு பிடிக்காது. அந்த ஆசாமிகளை கண்ட போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம நாட்டிலேயே அவங்கள தபஸ்விகள், சித்தர்கள், அவதூதர்கள் நினைப்போம். ஆனா இந்த ஆசாமிகளுக்கு அவங்க எதிரிகள். அதனால அவங்கள வாழ விட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவங்க கெமிக்கல் சம்பந்தமானவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலையும் இருக்கு. அது ஒரு துறவியர் சாதுக்கள் கூட்டம் வெளிநாடுகள்லயும் இருந்திருக்கு தெரியுது. உலகம் முழுக்க அந்த ஒரு கான்செப்ட் அல்லது அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள், நடைமுறைகள் இருந்திருக்குன்னு நாம யூகிக்க முடியுது. அத ரசவாதம் சொல்லுவாங்க. அப்படி மாத்துறதுல பாதரசத்துக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இரும்பு தங்கமா மாறுறதுல இப்ப நம்ம இன்னைக்கு கோல்டு பிளேட், வெள்ளி பிளேட் எல்லாம் போடுறோம், முலாம் பூசுறோம். அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு சயனைடு அந்த திரவத்துக்குள்ள 2 போல் வைக்கும் போது ஒரு போல்ல இருந்து இன்னொரு போலுக்கு போகும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்கு. முலாம் பூசுறதுக்கு கிட்டத்தட்ட அத மாதிரி அந்த காலத்துல பாதரசத்தை பயன்படுத்தி இரும்ப தங்கமாக்குறது இந்த மாதிரி வச்சிருக்காங்க. தங்க பஸ்மம், சித்த மருந்துல சில மருந்துகள் கூட பயன்படுத்துவாங்க. தங்க பஸ்மம்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கத்தை சாம்பலாக்கி மருந்தா கொடுப்பாங்க. அப்படி ஒரு கலை கூட உண்டு. அது கொஞ்சம் சரியா பண்ணல அப்படின்னா அலோபதிக்காரன் கூட அப்புறம் காப்பாற்ற முடியாத அளவுக்கு சீரியஸ் ஆயிடும். அப்படி சில பேருக்கு ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சில பேர் இல்ல, நாங்க ரொம்ப கெடுக்கட்டி நல்லதான் பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி கொடுத்தா அந்த மருந்துடைய எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. சாதாரண மருந்து ஒரு மாசம் சாப்பிடணும், ஒரு மண்டலம் சாப்பிடணும் இருந்ததுன்னா இது அப்படி ஒரு கடுகு, ஒரு துளி அளவு சாப்பிட்டா போறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ரசம் பஸ்க்கு ரசவாதம்னு ஒண்ணு இருக்கு,
அதுக்கு ஆங்கிலத்துல கூட வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தைன்னு பார்க்கணும். ரசவாதம் அந்த வார்த்தை வேணா கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆனா உலகம் முழுக்க அது இருந்திருக்கு, நம்ம நாட்டுல மட்டும் இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண போனா உலகம் முழுக்க ஒரே கலாச்சாரம், அது பாரதிய கலாச்சாரம் பரவி இருந்தது. நாம மட்டும் அதை இன்னும் தொலைச்சிட்டாலும் இன்னும் கொஞ்சம் தொலைக்காம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல வரும்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் அவங்களுடைய முற்காலத்தை கண்டுபிடிக்க கூட முடியாத அளவுக்கு சீரழிஞ்சு போனாங்க. நமக்கு அங்கங்கே வார்த்தைகளாவது மிச்சம் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் நம்முடைய ஆன்மீக மரபு. வேற எல்லாரும் மறந்துட்டாலும் இவங்க இதுகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்க. அதனால அந்த ஆன்மீக நூல்கள்ல அங்கங்கேயா கொஞ்சம் குறிப்புகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். டிக்ஷனரி என்னமோ வந்துட்டு. Medieval chemistry attempts to turn base metals into gold. Base metals போட்டிருக்காங்க. ஆல்கெமி அந்த வார்த்தை ALCHEMY, ஆல்கெமி. இந்த ஆல்கெமிக்காரங்க உலகம் முழுக்க இருந்திருக்காங்க. அந்த வார்த்தையை வச்சு தேடுனா அந்த இதை கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். சரி, வகுப்பு முடிச்சுக்குவோம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயதீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.